சின்னத்திரை டெலிகாஸ்டான கோலங்கள் எதிர்நீச்சல் என பல ஹிட் சீரியல் கொடுத்தவர் தான் திருச்செல்வம் அவர்கள். திருச்செல்வம் இயக்கத்தில் தற்சமயக்கும் எதிர்நீச்சல் சீரியல் தொடர்கிறது அப்படிங்கிற சீரியலானது ஒளிபரப்பாகி வருது. இந்த சீரியலானது ரசிகர்கள் நல்ல வரவேற்பு பெற்று சூப்பர் ஹிட்டாக போயிருக்குது. நல்லா டிஆர்பியும் கிடைச்சிக்கிட்டு இருக்குது. இந்த நிலையில் ஈஸ்வரி கதாபாத்திரத்தில் நடித்த நடிகை அனிகா சீரியலேருந்து விலகிட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு பதிலாக வேற ஒரு நடிகை ஈஸ்வரி கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி ஒன்று சோசியல் மீடியாவில் வளம் வந்துக்கிட்டு இருக்குது. இதை பற்றியும் சீரியலில் அடுத்த கட்ட கதைக்களம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சிலம் அவர்களே ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இதை பற்றி முழுமையாக இப்போ இந்தியில் பார்க்கலாம். கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி தான் சக்தி கதாபாத்திரத்தில் நடித்த நடிகை சபரி பிரசாத் அவர்கள் சீரியலேருந்து விளையிட்டனால சீரியலில் சக்தி கதாபாத்திரம் இல்லாமவே கடந்த சில நாட்களாக கதை காட்டப்படுது. இந்த நிலையில் ஈஸ்வரி கதாபாத்திரம் நடிச்ச நடிகை கனிகா அவங்க சீரியலேருந்து விலகிறி அப்படின்னு சொன்னது இந்த சீரியலை பார்க்குற ரசிகர்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி அப்படின்னு சொல்லணும். அவங்க ஈஸ்வரி கதாபாத்திரம் நடிக்க நடிகை கனிகா அவங்களுக்கு தனிப்பட்ட காரணத்தினாலையும் அவங்க ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கனால பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாதனால சீரியலேருந்து விலகிறேன்ட்டு அவங்களே சீரியல் டீம்கிட்ட சொல்லிட்டதாக சொல்லப்படுகிறது. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க ஈஸ்வரி கதாபாத்திரத்துக்கு சரியான முக்கியத்துவம் கொடுக்கல, அதனால் நான் சீரியலேருந்து விளையாண்டு கனிக்காவை சொன்னதாக சொல்லப்படுகிறது. இதை பற்றி இந்த சீரியலுடைய இயக்குனர் திருச்சிலம் அவர்கள்ட்ட கேட்கும்போது ஈஸ்வரி கதாபாத்திரம் நடிகை கனிக்கா சீரியலேருந்து விளையாடுன்னு சொன்னாங்க. அது அவங்களுடைய விருப்பம். அதனால தான் இப்போ சீரியலில் கதையை பார்த்தீங்கன்னா குணசேகரன் அவர்கள் ஈஸ்வரியை கீழே தள்ளி விட்டு கொலை செய்ய முயற்சி பண்ணுற மாதிரியும் கீழே விழுந்த ஈஸ்வரி ஹோமில் இருக்க மாதிரி கதையை காமிச்சிருக்கேன். கணிக்கா மாதிரி ஈஸ்வரி கதாபாத்திரம் நடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் கிடைச்சாங்கடா. ஈஸ்வரி ஹோமலாந்து வர்ற மாதிரி கதை வரும். ஒருவேளை சரியான ஆர்டிஸ்ட் கிடைக்கல அப்படின்டா ஈஸ்வரி இறந்த போகிற மாதிரி தான் கதையை கொண்டு போய் அப்படின்ட்டு திருச்செல்வம் அவர்கள் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. நீங்கள் எதிர்த்து சீரியலை விரும்பி பார்த்துக்கிட்டீங்களா? இந்த சீரியல்லேருந்து கனிக்கா விலகிறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கவனணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம ரெடபிள் 2 பாயிண்ட்ஸ் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.